வணக்கம் நண்பர்களே, நான் விஜயராகவன், திருச்சியிலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களும் விழித்திருந்து கடவுளை நோக்கி பயணமாகறாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே தான் இருக்கார் கடவுள், இப்படி தான் இருக்காருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது நம்ம நல்லது செஞ்சால் போதும், மற்றபடி கடவுளை கும்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கான முடிவுடையவன் நான். இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கையை நம்ம மதிப்போம், எல்லாரும் இன்புற்று இருக்க பிரார்த்திப்போம். சரி, அடுத்த கட்டமாக நம்ம இந்த எலெக்ஷன் பயணத்தில் இந்த வீடியோவை சேர்த்துக்கலாம். நம்ம முயற்சி திருவினையாக்கும்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி திருவினையாக்கும்னு அவர் சொல்கிறாரு. நம்ம வள்ளுவர் வழியில் நடப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நம்ம ஊர் கோடி தேர் இழுப்போங்கிறது தான் கான்செப்டாக இருக்க முடியுமே தவிர, தனியாக ஒருத்தன் போராடுறான், தனியாக ஒருத்தன் வேலை செய்கிறான், அதில் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குதுங்கிறது கிடையாது. அந்த பட்டறிவு மட்டும்தான் இன்னைக்கு வந்தது எனக்கு. இனிமே நம்ம என்ன செய்கிறோம், மக்களை, பொதுமக்களை சின்ன சின்னதாக கூப்பிடுவோம். இந்த இதுக்கு கருத்துக்களையாவது போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. என்ன செய்யணும், ஒருத்தர் எம்எல்ஏவோ எம்பியோ வந்தால் என்ன செய்யணுன்னாவது பதிவு பண்ணுங்க. நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு பேச தேவையில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம், 2 தடவைக்கு மேலே யாரும் வராத, பிஎம்ஓவோ சிஎம்ஓவோ கதவை தர காற்று வரட்டும், வெளியில் போ. நீ வெளியில இருந்து ஜாலியாக உன்னுடைய குரல் என்னவோ அதை சொல்லு. நீயே செய்யணும், நீயே உலகத்தை புரட்டணுங்கிறது கிடையாது. தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் தனி மனித போராட்டமாக இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பதிவு பண்ணுங்க. அதுதான் நான் இப்போ கேட்டுக்கிற உங்களுக்கான மெசேஜ். நன்றி, வணக்கம்.